ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் வறுத்த பச்சரிசி மாவு எடுத்து அதில் உப்பு போட்டு கலந்து 1/2 கப்பு பாசிப்பருப்பை வாணலியில் வறுத்து எடுத்து அது 3/4 பதம் வந்தோன்னே மாவோடு அதை எடுத்து நல்லா கலந்துக்கோங்க. கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் நிச்சயமாக அதை வறுத்தா தான் நல்லா சாஃப்டான இருக்கும். 3/4 கப் வெல்லம் எடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லம் கரைஞ்சோன்னே இந்த மாவில் அதை ஊற்றி கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு இதில் தேவைப்பட்டால் வெள்ளை எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லை கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். இதில் தேங்காய் 1/4 கப்பு எடுத்து நெய்யில் வதக்கி எடுத்துட்டு இந்த தேங்காய் அதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால் ஒரு 1/4 டம்ளர் சுடு தண்ணி, நல்லா சூடான தண்ணி அதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு எடுத்து இதை ஆவியில் 7 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுங்க. 7 நிமிஷமே போதுமானது. இப்போ சூடான சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி.